Ave Maria, gratia plena, Dominus tecum. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் சிந்தனையில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது சிந்தை யாத்திரை, அவர் லேடி ஆஃப் ஓன் வாயேஜ். நல்ல யாத்திரை அல்லது தோல்வியடையாத யாத்திரை என்பது இதன் பொருளாகும். இதன் வரலாற்றை பற்றி சிந்திக்கிற பொழுது அமலோகற்ப சிறுவம் ஒன்று மெக்சிகோ நாட்டிலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு 1626 பரிசாகப்பட்டது. அந்த சிறுவத்தை ஒரு கோவிலில் வைக்க வேண்டும் என்று, கோவில் கட்ட வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த சிறுவம் பல முறை காணாமல் போகிறது. இறுதியாக ஒரு பலாக்கொட்டை மரத்தின் மீது அந்த சிறுவமானது கண்டெடுக்கப்பட்டு அங்கேயே அந்த ஆலயமானது கட்டப்பட்டு சிறுவமானது அங்கே நிறுவப்படுகிறது. 2ஆம் உலகப் போர், உள்நாட்டு கலவரங்கள், பகைவரின் படையெடுப்புகளில் இந்த சிறுவமானது பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. குறிப்பாக துணியால் சுற்றப்பட்டு இது பல இடங்களுக்கு பயணப்படுகின்றது. இறுதியாக 1945ஆம் ஆண்டு மணிலாவில் கண்டெடுக்கப்பட்டு அங்கே ஆலயத்தில் நிறுவப்படுகிறது. பல இடங்களுக்கு பயணப்பட்டதால் இந்த அன்னை சிந்தாத்திர அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். மீன்பிடி தொழில் செய்பவர்கள், கடல் வாழ்வு செய்பவர்களுக்காக இந்த அன்னையானவர் பாதுகாவலியாக கொடுக்கப்படுகின்றார். கப்பலேந்தி மாதா என்றும் அழைக்கப்படுகின்றார். கடலை நம்பி இருக்கின்ற மீனவர்களுக்காக செபிப்போம். கடல் பயணம் செய்பவர்களுக்காக, கப்பலில் வேலை செய்பவர்களுக்காக இந்த அன்னையிடம் செபிப்போம். அவர் லேடி ஆஃப் ஓன் வாயேஜ் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை நம் வாழ்விலும், நம் வாழ்க்கை பயணத்திலும் உடன் பயணித்து நம்மை இறைவன் என்ற அந்த இறுதி இலக்கிற்கு நம்மை இட்டு செல்ல அன்னை என்றும் நம்மோடு பயணப்படவும் பரிந்துரை செய்யவும் அன்னையிடம்